இஸ்லாத்துல நோன்பு அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான இறைவணக்கம். தொழுகை, ஜகாத், ஹஜ் அப்படின்னு நிறைய இறைவணக்கங்கள் இருந்தாலும் நோன்பு அப்படிங்கிறது இது எல்லாத்த விடவும் வித்தியாசமானது, சிறப்பு வாய்ந்தது. இந்த நோன்பு பத்தின 5 சிறப்புகளை இந்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது விஷயம், உச்சகட்ட தியாகம். ஒரு மனிதன் சாப்பிடுவதும் குடிப்பதும் அவனுடைய பேசிக் நீட்ஸ். ஆனா இதையும் தாண்டி ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்காக பகல் முழுவதும் தனக்கு எவ்வளவு பசிச்சாலும் சாப்பிடாம ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம இருக்கிறது, அது மிகப்பெரிய தியாகம். இந்த சிறப்பு நோன்புக்கு மட்டும்தான் இருக்கு. ரெண்டாவது விஷயம், நோன்பு மறைவானது. ஒருத்தர் தொழுகிறதையும் தர்மம் கொடுக்கறதையும் அடுத்தவங்களால பார்க்க முடியும். ஆனா ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தனிமையில சாப்பிட்டா கூட யாருக்குமே தெரியாது. அப்படி இருந்தும் முஸ்லிம்கள் யாருமே பார்க்கலன்னா கூட அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற உணர்வோட அல்லாஹுக்காக உண்மையாக நோன்பு இருப்பாங்க. ஒருத்தர் நோன்பு வச்சிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது அவருக்கும் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நோன்பு அப்படிங்கிறது ஒரு மறைவான இறைவணக்கம். மூணாவது விஷயம், நோன்பு இறைவனுக்கானது. இறைவன் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய மகன் செய்கிற ஒவ்வொரு செயலும் அவனுக்கானது, நோன்பை தவிர. நோன்பு எனக்கானது அப்படின்னு இறைவன் சொல்றான். ஸோ ஒருவர் செய்கிற தொழுகை, தர்மம், ஹஜ் எல்லாமே அவருக்கானது. ஆனா நோன்பு அது முழுக்க முழுக்க இறைவனுக்கானது. நாலாவது விஷயம், கணக்கில்லாத கூலி. நாம செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கும் குறிப்பிட்ட அளவு நற்கூலி எழுதப்படும். ஒரு நன்மை செஞ்சா அதுக்கு 10 இருந்து 700 மடங்கு வரைக்கும் கூலி கிடைக்கும். ஆனா நோன்போட நற்கூலிக்கு அளவே கிடையாது. நோன்பை பத்தி சொல்லும் போது இறைவன் இப்படி சொல்றான், நோன்பு எனக்கானது, அதுக்கு நானே கூலி கொடுப்பேன் அப்படின்னு. ஸோ இறைவன் நோன்பாளிகளுக்கு கணக்கே இல்லாம கூலி கொடுப்பான். அஞ்சாவது விஷயம், சொர்க்கத்தில் தனி வாசல். சொர்க்கத்துக்கு 8 வாசல்கள் இருக்கு. அதுல ஒரு வாசல் பேரு அர் ரையான். மறுமை நாள்ல அந்த அர் ரையான் அப்படிங்கிற வாசல் வழியா நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைவாங்க. அவங்க நுழைஞ்ச உடனே அந்த வாசல் மூடப்படும். நோன்பாளிகளை தவிர வேற யாருமே அந்த வாசல் வழியா நுழைய முடியாது. ஸோ இதுதான் நோன்பு பத்தின 5 சிறப்பான விஷயங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் அவனுக்காக நோன்பு வைப்பவர்களாக ஆக்குவானாக. நம் நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக. மேலும் மறுமை நாளில் நம்மை அர் ரையான் என்ற வாசல் வழியாக சொர்க்கத்தில் நுழைய செய்வானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.